ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச சில்லி சப்பாத்தி ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 3 சப்பாத்தி எடுத்திருக்கேன். நீங்கள் முன்னாடி நாள் செஞ்ச சப்பாத்தி கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சப்பாத்தியை ஒரு சின்ன சின்ன கியூப் சைஸ் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இதை கியூப்ஸாக இல்லாமல் நீல வாக்கில் நூடுல்ஸ் மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கியூப் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எல்லா சப்பாத்தியும் கட் பண்ணியாச்சு. ஒரே மாதிரி சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஸ்கொயர் ஷேப்பில். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தியை இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்ப குழந்தைங்க சாப்பிடும் பொழுது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம கிளறும் போதே தெரியும் சப்பாத்தி கிறிஸ்பி ஆகிடுச்சா இல்லையான்னு. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா இந்த சப்பாத்தி எல்லாத்தையும் எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாத்தையுமே உறிஞ்சிருச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சப்பாத்தி நல்லா கலரும் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக சில்லி சப்பாத்தி பண்ணுறதுக்கு அதே பேனில் 2 டீஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கியூப் சைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே பாதி கேப்சிகம்மை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை தக்காளி, ஒரு பச்சை மிளகாயை இது கூடவே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கியூப் சைஸில் நம்ம கட் பண்ணி சேர்க்குறப்ப குழந்தைங்களுக்கு கலர் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். சாப்பிடும் பொழுது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஹோட்டலில் வாங்குற சில்லி பரோட்டா டேஸ்ட்டில் இந்த சில்லி சப்பாத்தி அப்படியே இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக வதங்கினாலே போதும். அதோட கிரன்ச்சினஸ் அப்படியே இருக்கணும், ரொம்ப வதங்கிடக்கூடாது. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்குமே ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப சேர்த்துட்டா அதோட ஃப்ளேவர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சமான அளவில் மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும். இது கூட மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், இது காரம் கம்மியாக தான் இருக்கும். இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இல்லாட்டி கறி மசாலா சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம உப்பு சேர்த்து தான் சப்பாத்தி பண்ணியிருப்போம். அதனால் வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு மட்டும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டக்குன்னு அடிப்பிடிச்சிரும் மசாலா சேர்த்துருக்கனால. இப்போ அடுத்ததாக இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. டார்க் சோயா சாஸ். டொமேட்டோ கெச்சப் கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை ஒரு டைம் நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க சப்பாத்தியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது குக்காக தேவையில்லை, நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி தான் வச்சுருக்கோம். அப்படிங்கிறனால 1 நிமிஷம் வரைக்கும் இதை லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டாலே போதும். எல்லா பக்கமும் மசாலா ஒட்டுற மாதிரி ஒரு டைம் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். இந்த சில்லி சப்பாத்தியை யார் வேணாலும் செய்யலாம். ரொம்பவே ஈஸி, குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி கூட சைட் டிஷ்ஷாக எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லஞ்ச் பாக்ஸ்க்கு இது ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.